அதிரசம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். அதிரசம் என்பது அரிசி மாவு மற்றும் வெல்லத்தில் இருந்து செய்யப்படும் ஒரு பாரம்பரிய தென்னிந்திய இனிப்பு பலகாரம். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பொன்னி அல்லது சோனா மசூரி, வெல்லம், துருவியது, நீர், ஏலக்காய் தூள், நெய் அல்லது எண்ணெய், எண்ணெய் அல்லது நெய். படி 1. பச்சரிசியை நன்றாக கழுவி 2 முதல் 3 வரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். படி 2. தண்ணீரை முற்றிலும் வடிகட்டி அரிசியை ஒரு சுத்தமான துணி அல்லது செய்தித்தாளில் விரித்து 2 முதல் 3 வரை நாட்கள் காற்றோட்டமாக உலரவிடவும். அரிசி தொடுவதற்கு உலர்ந்திருக்க வேண்டும், ஆனால் சற்று ஈரப்பதம் இருக்க வேண்டும். படி 3. பாதியாக காய்ந்த அரிசியை நைசான மாவாக அரைக்கவும். இதற்கு சக்தி வாய்ந்த கலக்கி, பிளெண்டர் அல்லது மாவு அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தலாம். படி 4. அரிசி மாவை சல்லடை செய்து அதில் உள்ள கரடுமுரடான துகள்களை நீக்கவும். உங்களுக்கு ஒரு மென்மையான, சற்று ஈரமான மாவு கிடைக்கும். படி 5. அடிகனமான பாத்திரத்தில் துருவிய வெல்லம் மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். வெல்லம் முழுவதுமாக கரையும் வரை தொடர்ந்து கிளறி குறைந்த தீயில் சூடாக்கவும். படி 6. வெல்லப்பாகை ஒரு மெல்லிய சல்லடையில் வடிகட்டி அதில் உள்ள அழுக்குகளை நீக்கவும். வடிகட்டிய பாகை மீண்டும் அதே பாத்திரத்தில் ஊற்றவும். படி 7. வெல்லப்பாகு கெட்டியான நூல் போன்ற பதம் வரும் வரை கொதிக்க விடவும். பாகப்பதம். பாகப்பதம் வந்துவிட்டதா என்று சோதிக்க சிறிது பாகை குளிர்ந்த நீர் கிண்ணத்தில் விடவும். அது உடனடியாக கரையாமல் மென்மையான உருண்டையாக மாற வேண்டும். படி 8. தீயை குறைத்து கட்டிகள் ஏற்படாமல் இருக்க தயாரித்த அரிசி மாவை வெல்லப்பாகில் கொஞ்சம் கொஞ்சமாகச் சேர்த்து தொடர்ந்து கிளறவும். படி 9. கலவையில் ஏலக்காய் தூள் மற்றும் நெய் எண்ணெய் சேர்த்து அடர்த்தியான மாவாகி கடாயின் பக்கங்களில் இருந்து பிரிந்து வரும் வரை தொடர்ந்து கிளறவும். படி 10. தீயை அணைத்துவிட்டு மாவை மூடி வைக்கவும். அறை வெப்பநிலையில் குறைந்தது 8 முதல் 12 வரை மணி நேரம் அல்லது இரவு முழுவதும் ஓய்வெடுக்க விடவும். படி 11. மறுநாள் மாவை மெதுவாக பிசையவும். ரொம்ப காய்ந்திருந்தால் சிறிது வெதுவெதுப்பான நீர் அல்லது பால் சேர்க்கலாம், ஆனால் அதிக ஈரப்பதம் ஆகாமல் கவனமாக இருக்கவும். படி 12. இறைச்சியை நன்கு வதக்க கனமான அடிப்பாகம் கொண்ட கடாயில் அல்லது வாணலியில் மிதமான தீயில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். படி 13. கைகளில் சிறிதளவு நெய் அல்லது எண்ணெயால் தடவவும். மாவில் ஒரு சிறிய பகுதியை எடுத்து மென்மையான உருண்டையாக உருட்டவும். படி 14. மாவு உருண்டையை மெதுவாக உங்கள் உள்ளங்கைகளுக்கு இடையே அல்லது எண்ணெய் தடவிய பரப்பில் வைத்து 1/4 அங்குல தடிமனில் வட்ட வடிவில் தட்டவும். படி 15. அதிரசத்தை கவனமாக தட்டையாக்கி சூடான எண்ணெயில் மெதுவாக போடுங்கள். படி 16. அதிரசம் ஒப்பி இருபுறமும் பொன்னிறமாகும் வரை மிதமான தீயில் பொரிக்கவும். இதற்கு ஒரு புறம் 1 முதல் 2 வரை நிமிடங்கள் ஆகும். படி 17. பொரித்த அதிரசத்தை எண்ணெயில் இருந்து எடுத்து அதிகமாக இருக்கும் எண்ணெயை வடிப்பதற்காக பேப்பர் டவலில் வைக்கவும். அதிக எண்ணெயை அகற்ற ஒரு கரண்டியால் மெதுவாக அழுத்தலாம். படி 18. மீதமுள்ள மாவையும் இதேபோல் செய்யவும். படி 19. அதிரசங்கள் முழுமையாக குளிர்ந்த பிறகு காற்று புகாத டப்பாவில் சேமிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.